ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி மெத்தடு தான். இதை யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 1 kg சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 12 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரமாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்காக. 200 ml கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது காட்டன் கிளாத்தில் நம்ம பிசிஞ்சி எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்ல கெட்டியான தயிர் கிடைக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஈஸியாகவும் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அதில் நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு, அதாவது வெங்காயம் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது போல் போட்டுக்கணும். இது வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் தான் இது ஃப்ரை ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது ஃப்ரை ஆகிறதுக்கு. நிதானமாக பொறுமையாக நம்ம பண்ணால் தான் இது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா இது தீஞ்சிடும், இல்லைன்னா சரியாக ஃப்ரை ஆகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பக்கம் நான் இதோடைய எண்ணெயெல்லாம் பிசிஞ்சிட்டு இது சூடு ஆற விடணும். இப்போ இதை கையிலே நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணோம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும் கையிலேயே. இது நல்லா ஸ்மாஷ் ஆனதும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் சேர்த்துக்கணும். சிக்கனில் சேர்த்துட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடணும். தயிரை சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். அது கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour நம்ம மேரினேட் பண்ணோம், அதாவது ஊற வைக்கணும். இது கம்பல்சரி 1 hour ஊறினா தான் இதோடைய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் ஒரு தவாயோ இல்லை கடாயோ எடுத்து நம்ம எடுத்து இந்த சீரகத்தையும் தனியாவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஜார் தெரிச்சிடும். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு முதல்ல இதை ஒரு தடவை ட்ரையாகவே நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போது இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்துக்கினேன் நான். அது கூடவே மீதம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கணும் போதும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் கண்டிப்பாக 1 hour ஊறினா தான் இதோடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக வரும். ஹைதராபாதி ஸ்டைல்லையும் இருக்கும். இப்போது மசாலா ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதும் இதை மூடி ஒரு 15 to 20 minutes இதை நம்ம நல்லா வேக விடணும். இதை பாருங்கள், இது இந்த அளவுக்கு வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணி நம்ம ஊற வச்சிருந்து எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூளியும் சேர்த்துடணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே 1 டீஸ்பூனுன்னு சொல்லிட்டேன்.
அதனால் இதை நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கிரேவி திக்னஸ்க்காக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் டேஸ்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது தட்டு போட்டு மூடி நான் இதை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுறேன். ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இது கம்ப்ளீட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடணும். இதோட ஸ்மெல்லு சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால இதோடய ஃப்ளேவரும் ஆரமாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இது சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கிரேவி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே எடுக்கணுன்னா எடுத்துடலாம். இல்லை கிரேவி இதை விட உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் இதை சர்விங்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். இது நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி அதோட சாதத்துக்கும் இது ரொம்பவே நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட்டுக்காக ரெகுலராக நீங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.